இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் வேதத்திலிருந்து நம்ம ஒரு வசனத்தை தியானிக்கலாம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம். அதிலே சொல்லப்பட்டிருக்கின்ற காரியம் என்ன என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் அது சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதாக இருக்கிறது. ஒரு மனிதன் அல்லது பாவம் என்று சொல்லும்போது ஒரு மனிதன் பல பாவங்களை செய்ய முடியும். பாவம் என்று சொல்லும்போது கூட அதில் பல காரியங்கள் உண்டு. அதனால தான் இந்த வசனம் சொல்லுகிறது சகல பாவங்களையும். அப்போ ஒரு மனிதன் பல பாவங்களை செய்ய முடியும். நம்முடைய சிந்தை பாவமாக இருக்கலாம். நம்ம தவறானதை சிந்திக்கும்போது நம்முடைய சிந்தை பாவம் செய்கிறோம். நம்முடைய சிந்தையில் பாவம் செய்கிறோம். நம்முடைய கண்கள் நம்ம தவறானதை பார்க்கிறோம். தவறானவைகளை சில நேரத்தில் கேட்கிறோம், பேசுகிறோம், சிந்திக்கிறோம், செயல்படுகிறோம். இப்படி எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்க வல்லமை உள்ளதாக இருக்கிறது. இப்போ இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம் சுத்திகரிக்கிறது. இந்த பாவங்கள் என்று சொல்லும்போது நிறைய காரியங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் ஒன்றை இந்த நாளிலே நம்ம பார்க்கலாம். நீதிமொழிகள் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான். பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான். சில நேரத்தில் நம்ம பாவம் என்று எதை நினைக்கிறோம்? பாவம் என்று சொன்னால் பொய் பேசுவது, அல்லது விபச்சாரம் செய்வது, கொலை செய்வது, அல்லது வேறு ஏதாவது ஒரு நம்ம தவறு என்று நினைக்கின்ற காரியங்கள் இது பெரிய பாவம் என்று ஒருவேளை நினைத்திருக்கலாம். இந்த வசனம் சொல்லுகிறது பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான் என்று சொல்லி. பிறனை அவமதிப்பது என்று சொன்னால் என்னது? மற்றவங்களை கனப்படுத்தாதது, அல்லது பெரியவங்களை மதிக்காதது, நல்ல ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறவங்கள அவங்க சொல்கிறதை நம்ம கனப்படுத்தாதது, கீழ்ப்படியாதது, அவமதிப்பது என்று சொல்லி அர்த்தம். அவமதிக்கிறது என்ற பிறனை அவமதிக்கிறது ஒருவேளை அவங்க உடையை வைத்து, அவங்க பேசுவதை வைத்து, அவங்களுடைய முக ரூபத்தை வைத்து, அவங்களுடைய ஒருவேளை ஸ்டைலை வைத்து நம்ம பிறரை கனப்படுத்துவோம் அல்லது கனவீனப்படுத்துவோம். சில நேரங்களில் உடை நல்ல அவங்களுடைய பர்சனாலிட்டி நல்லா இருக்குது, அவங்க நல்ல உடை நல்லா அலங்காரம் பண்ணியிருக்கிறாங்க, பார்க்கும்போது நல்லா இருக்கிறாங்க, அவங்க நல்ல அன்பாக இருக்கிற மாதிரி பார்க்கும்போது நல்லா தெரிகிறாங்க. அதனால அவங்கள பார்த்த உடனே விஷ் பண்ணுறது அல்லது அவங்கள மதிக்கிறது, மதிப்போம். அப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்வோம். பார்க்கும்போது நல்லா இருக்காங்களா அதனால். சில நேரங்களில் நல்லா படித்திருப்பாங்க, நற்குணங்கள் நிறைந்தவர்களாக இருப்பாங்க. ஆனால் பார்க்கும்போது அவங்க உடை எப்படி இருக்காது அப்படின்னா, நம்ம விரும்புகிறதை போல் இருக்காது, நம்ம எதிர்பார்த்ததை போல் இருக்காது, நம்ம நினைக்கிறது மாதிரி அவங்க பேசுகிறவர்களாக இருக்க மாட்டாங்க, நம்ம விரும்புகிறதை போல உடுத்தினவர்களாக இருக்க மாட்டாங்க, நம்ம விரும்புகிறது மாதிரி அவங்களுடைய முகரூபம் இல்லாமல் இருக்கலாம், நம்ம ஆசைப்படுவது போல நம்ம எதிர்பார்க்கிறது மாதிரி நடக்காமல் இருக்கலாம். அப்படி இருக்கும்போது அப்படிப்பட்டவர்களை நாம் நிச்சயமாக என்ன செய்ய மாட்டோம்னா, அவங்களுடைய வெளிப்படையான உருவத்தை பார்த்து, உடையை பார்த்து, இருக்கிற இடத்தை பார்த்து, செய்கிற வேலையை வைத்து நம்ம சில நேரத்தில் கனவீனப்படுத்தி விடுவோம். மற்றவங்களை நம்ம அவங்கள மதிக்காமல் போய்விடுவோம். இந்த வசனம் சொல்லுகிறது பிறனை அவமதிக்கிறவன் அவன் பாவம் செய்கிறான் என்று சொல்லி. பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான். நம்ம என்ன செய்யக்கூடாது என்று சொன்னால், இருக்கிற இடத்தை வைத்து, அவங்க உடுத்திருக்கிற உடையை வைத்து, அவங்க பேசுகிற விதத்தை வைத்து, அவங்களுடைய குடும்ப பின்னணியை வைத்து நம்ம என்ன செய்யக்கூடாது? அவங்க செய்கிற வேலையை வைத்து ஒருவரையும் நம்ம அவமானப்படுத்தக்கூடாது, அவமதிக்கக்கூடாது, கனவீனப்படுத்தக்கூடாது. அப்படி செய்யும்போது நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம பாவம் செய்கிறவர்களாக இருக்கிறோம். இதெல்லாம் ஒரு பாவமா? நிச்சயமாக வேதம் சொல்கிறது இது பாவம் என்று சொல்லி.
அதில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. இதை சொல்லும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வருகிறது. என்னென்னா, நம்ம இப்போ முதல்லலாம் குப்பையை கண்ட இடத்துலையும் போய் கொட்டுவாங்க அல்லது எரிப்பாங்க, இப்படியெல்லாம் செய்வாங்க. ஆனால் இப்பொழுதெல்லாம் எல்லா பகுதியிலும் அந்த குப்பை நம்ம கண்ட இடத்துல போடுற குப்பையை கூட சுத்தம் செய்வதற்கு அதற்கென்று சொல்லி அரசாங்கம் என்ன செய்கிறது, ஆட்களை நியமித்து அவங்க வேலை செய்கிறார்கள், சுத்தம் பண்ணுறாங்க. அதே மாதிரி இப்போல்லாம் வீடுகளுக்கு என்ன செய்கிறாங்கன்னா, குப்பைகளை சேகரிக்கும்படி அந்த குப்பைகளை வாங்குவதற்காக வருகிறாங்க. அப்போ அவர்களை பார்க்கும்போது நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க கூட பேசுகிறதற்கே சிலரெல்லாம் என்ன செய்வாங்கன்னா யோசிப்பாங்க. அவங்க கூட பேச மாட்டாங்க, அல்லது பேசினா கூட அவங்கள ரொம்ப ஒரு அவமானப்படுத்தி அவங்கள மரியாதையாக என்ன செய்ய மாட்டாங்க, பேச மாட்டாங்க. அந்த குப்பை வாங்குறவங்களை விட வயதில் சின்னவங்க கூட என்ன செய்வாங்கன்னா, வா போன்னு தான் பேசுவாங்க. இதை செய் அதை செய். அவங்க என்ன செய்யக்கூடாது, வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, இதை தொடக்கூடாது, அந்த கேட்டுக்குள்ளே கூட அனுமதிக்க மாட்டாங்க. அப்படி நிறைய என்ன செய்கிறோன்னா, அவங்க செய்கிற வேலையை வைத்து, உடையை வைத்து, இருக்கிற இடத்தை வைத்து, அவங்கள மாத்திரமல்ல, இது மாதிரி அநேகர் என்ன செய்கிறாங்கன்னா, வயதில் மூத்தவங்க செய்கிற வேலைகள், வியாபாரம் செய்வாங்க, ஒரு ரோட்டு பகுதியில் செய்து கொண்டிருப்பாங்க. ஆனால் அவங்க நல்லா இருப்பாங்க. ஆனால் நம்ம இருக்கிற இடத்த வைத்து அவங்கள என்ன செய்யக்கூடாதுன்னா, அவமதிக்கக்கூடாது. அப்படி அவமதிக்கிறது அது தேவனுடைய பார்வையில் அது பாவமாக இருக்கிறது. பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான். படிக்கலை. இப்போ பெற்றோரை கூட சில நேரத்தில் பிள்ளைகள் என்ன செய்வாங்கன்னா, அவங்களுக்கு எதுவும் தெரியல அப்படின்னு சொல்லி, உனக்கு ஒன்றும் தெரியாது போ, நீ சொல்ல வேண்டாம் என்று சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. நம்ம அவங்களுக்கு தெரிந்திருந்தாலும் தெரியாவிட்டாலும், படித்திருந்தாலும் படிக்காவிட்டாலும், அவர்களுக்குரிய மரியாதையை நாம் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான். அப்படின்னா நம்ம யாரையுமே என்ன செய்யக்கூடாதுன்னா, அவமதிக்கக்கூடாது, ஒன்றும் தெரியாது என்று சொல்லி நம்ம நினைக்கக்கூடாது. அவங்களோட உடையை வைத்து நம்ம அவமானப்படுத்தக்கூடாது. அவங்களுடைய பேசுகிறதை வைத்து நம்ம அவமானப்படுத்தக்கூடாது. அப்படி செய்யும்போது நாம் பாவம் செய்கிறவர்களாக இருக்கிறோம். இப்படி நம்ம யாரையாவது நம்ம நிந்தித்து இருக்கிறோமா, அவமானப்படுத்தி இருக்கிறோமா, அவமதித்து இருக்கிறோமான்னு யோசித்து பார்க்கணும். சிலருடைய உருவங்களை வைத்து நம்ம இவங்க பாரு இப்படி இருக்கிறாங்க, இப்படி உடை உடுத்தி இருக்கிறாங்கன்னு கூட சில நேரத்தில் அறியாத வயதில் செய்கிறது வேற. அறிந்த பிறகு நமக்கு நம்ம இப்படி இருக்கிறோம், நம்ம போய் இவங்க கூட பேசணுமா, நம்ம போய் எப்படி இவங்கக்கிட்ட உட்கார்றது, இவங்க கூட அப்படியெல்லாம் நம்ம ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாதுன்னா செய்யக்கூடாது. நம்மளை ஆண்டவர் எப்படி ஆசீர்வதித்து வைத்திருந்தாலும், நம்ம எந்த நிலைமையில் இருந்தாலும் நம்ம எப்படி இருக்கணும்னா, நமக்குள்ளே இந்த தாழ்மை இருக்க வேண்டும். நம்ம எப்பொழுதுமே நம்மளை காட்டிலும் மற்றவர்களை மேன்மையாக எண்ண வேண்டும். அப்படித்தான் வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. நம்மளை ஆண்டவர் நல்லா ஆசீர்வதித்து வைத்திருக்கலாம், நல்ல ஞானத்தை கொடுத்திருக்கலாம், நம்ம நிறைய படித்திருக்கலாம், நமக்கு நிறைய ஆஸ்தி, சொத்து, பத்து எல்லாமே இருக்கலாம். என்ன இருந்தாலும் நாம் பிறரை எப்படி நினைக்கணும், நம்மளை காட்டிலும் தாழ்ந்தவங்க அப்படின்னு பார்வையிலேயே நம்ம அவர்களை துக்கப்படுத்தக்கூடாது. நம்மளை விட தாழ்ந்தவர்களாக இருந்தாலும், ஆசீர்வாதத்தில் குறைந்தவங்களாக இருந்தாலும், படிப்பில் நம்மை காட்டிலும் கம்மியாக படித்திருந்தாலும், எப்படி இருந்தாலும் பிறரை நம்ம எப்படி நினைக்க வேண்டும்னு வசனம் சொல்லுகிறது என்று சொன்னால், நம்மை காட்டிலும் மற்றவங்களை மேன்மையுள்ளவர்களாக எண்ண வேண்டும். நம்மளை காட்டிலும் அவங்கள நம்ம உயர்த்தி பார்க்க வேண்டும், மேன்மை உள்ளவர்களாக எண்ண வேண்டும். எல்லாருக்குள்ளாக குறை இருக்கும், நமக்கு தெரியாது நமக்குள்ளே இருக்கிற குறை, நம்மளை மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆகவே நாம் எப்படி எண்ண வேண்டும்னா, மற்றவங்களை நம்மளை காட்டிலும் மேன்மையோட, ஒருவேளை நம்மை காட்டிலும் அவங்களுக்குள்ள சிறந்த குணங்கள் இருக்கலாம். பார்வைக்கு ஒருவேளை ரோட்டில் உட்காந்து வியாபாரம் பண்ணி கொண்டிருக்கலாம், ஆனால் நம்மை காட்டிலும் கொடுக்குற இருதயம் அவங்களுக்கு நிறையாவே இருக்கலாம். இப்படி யாரையும் நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா, தவறாக எடை போடவே கூடாது. இருக்கிற இடத்தையும் உடையையும் அவங்களுடைய உருவத்தையும் வைத்து நம்ம அவமதிக்கக்கூடாது. ஆகவே இந்த நாளில் நாம் ஒருவேளை இப்படிப்பட்ட தவறுகளை நாம் செய்திருப்போம் என்று சொன்னால், அது பாவம் என்று வேதம் சொல்லுகிறபடினால ஆண்டவரிடத்தில் இந்த நாளில் நாம் மன்னிப்பு கேட்கலாம். இதை நம்ம அறிக்கை செய்வோம். ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்டு, இனி நம்ம ஒரு நாள் என்ன செய்யக்கூடாதுன்னா, பிறரை அவமதிக்கக்கூடாது. பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான்.
இப்படிப்பட்ட பாவத்தை நாம் செய்திருந்தால் இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் நம்ம மனஸ்தாபப்பட்டு மன்னிப்பு கேட்கும்போது அவருடைய இரத்தம் நம்மை சுத்திகரிக்கிறதாக இருக்கிறது. அவருடைய இரத்தம் நம்மை சுத்திகரிக்கும். நம்ம பாவம் நீங்க அந்த இரத்தம் நம்மை கழுவியறலும். ஆகவே இந்த நாளிலே நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, எங்களுடைய இந்த பாவத்தை மன்னிங்க. இதெல்லாம் பாவமானு ஒருவேளை நம்ம நினைத்திருக்கலாம். இதுவும் பாவம், இது தேவனை துக்கப்படுத்தும். நான் இன்னைக்கு ஆண்டவரிடத்தில் உங்களுடைய இரத்தத்தினால் என்னை கழுவுங்க என்று சொல்லும்போது நிச்சயமாக ஆண்டவர் நம்மை சுத்திகரிப்பா. இந்த நாளிலே நம்ம நல்ல ஒரு முடிவு எடுக்கணும். யாராக இருந்தாலும் நாம் மற்றவங்கள ஒரு நாளும் அவமதிக்க கூடாது. பெரிய வேலை செய்கிறவங்கள நம்ம மதிக்கணும், அல்லது சின்ன இந்த இப்படி வேலை செய்கிறவங்கள நம்ம அப்படி கிடையாது. யாராக இருந்தாலும் நம்ம வயதில் மூத்தவர்களோ, சிலரெல்லாம் பேசும்போது பாருங்கள், சின்னவங்களை கூட மரியாதையோடு பேசுவாங்க. அது ஒரு நல்ல குணம். அப்படி நாம் நல்ல முடிவை எடுத்து எனக்கு ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபிக்கும்போது ஆண்டவர் நம்ம ஆசீர்வதிப்பா. நாளைக்கு நம்ம இன்னொரு பாவத்தை குறித்து நாம் தியானிக்கலாம். இந்த நாளிலே நாம் ஜெபிப்போம். தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே எங்களை தாழ்த்தி உங்கள் பாதத்தில் தருகிறோம். கர்த்தாவே, பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. நாங்கள் கூட அறியாத வயதில் ஆண்டவரை அவமதித்திருக்கிறோம் கர்த்தாவே. ஆனால் அறிந்த பிறகு நாங்கள் எங்களுடைய ஆண்டவரே ஒருவேளை இருக்கிற அந்த ஸ்தானத்தில் இருந்து பிறரை அவமதித்திருந்தால் ஆண்டவரே, உருவத்தை வைத்தோ, உடையை வைத்தோ, அவங்களுடைய படிப்பை வைத்தோ, இருக்கிற சூழ்நிலைகளை வைத்தோ நாங்கள் அவமதித்திருந்த இன்றைக்கு எங்களுக்கு மனமிறங்கி எங்களை மன்னிங்கப்பா. ஆண்டவரே, அது பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த பாவத்திற்கு ஆண்டவரே அப்பா நன்றி. ஆண்டவரே அப்பா, எங்களை தாழ்த்தி உங்களுடைய பாதத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களுக்கு மனமிறங்கி இந்த பாவத்தை எங்களுக்கு மன்னித்தருள். உங்கள் இரத்தத்தினால் எங்களை கழுவுங்க. இனி ஒரு நாளும் ஒருவரையும் அற்பமாய் பார்க்காதபடிக்கு எங்களை காட்டிலும் பிறரை மேன்மையுள்ளவர்களாக எண்ணக்கூடிய கிருபையை எங்களுக்கு தாருங்க. கர்த்தர் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.